என் பேர் மனோகரன். நானா நாணயம் வந்துட்டு 2 வருஷமா செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறேங்க. அது இல்லாமல் வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறேங்க. 24 இயர்ஸ் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். தேங்க்யூ. ஆர்மிலேருந்து வெளியே வந்த உடனே நான் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தாங்க. அது இந்த ஃபயர் சேஃப்டி இதை பற்றி முழுக்க சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். தற்சமயம் என்னென்ன வந்துட்டு நம்ம வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அதுதான் மெயின் ப்ரியாரிட்டி இல்லைங்களா? அதை பற்றி சார் வந்து ஒரு 10 மினிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. சார் ப்ளீஸ் கம். நான் வந்து ஒரு 45 வருஷம் ஆயில் அண்ட் கேஸில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலும் போயிருக்கு. நிறைய ஆக்சிடென்ட்ஸும் பார்த்துருக்கேன். லாஸ்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியத்தில் அட்வைஸராக இருந்திருக்கேன். ஆயில் இண்டஸ்ட்ரி சேஃப்டி டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஆயில் இண்டஸ்ட்ரி சேஃப்டி டைரக்டர் ப்ரிப்பேர்ஸ் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் for all oil and gas industries. அதோட ஒரு மெம்பராக இருந்திருக்கேன் 10 வருஷம். நான் கூடுதலாக சொல்லுவேன், அப்போ எல்பிஜி கேஸ் எல்லார் வீட்லையும் இருக்குது. எவ்வளோ சிலிண்டர் இஸ் 14.2 kg வெயிட். அதுக்கு உள்ளே இருக்கிற லிக்விட் ஒரு வெயிட் 14.2 kg. அது எவ்வளோ லிட்டர்னு சொல்ல முடியுமா? கேஜி தெரியும், உங்களுக்கு லிட்டர் இருக்குது. எது ஐடியா? 28 liter. LPG liquid is half the weight of water. So actually it is 28 liter LPG liquid is inside the cylinder. Can anyone tell me whether it is under pressure or it is under normal pressure? High pressure. Depends on propane butane mix. Depends upon propane butane. LPG is a mixer. Mainly 40% propane, 60% butane. அதான் மிக்சர். அப்போ இந்த கேஸை வெளியில் வரும்போது 1 லிட்டர் எல்பிஜி become 250 லிட்டர் கேஸ் ஆகும்போது. இப்போ புதுசாக வந்து 14 kg சிலிண்டர் 28 லிட்டர் ஆகும். அது வெளியில் வரும்போது 250 times, which is equal to 7,000 லிட்டர், which is equal to 7 cubic meter. அதை வச்சு தான் வந்து சமைக்கிற போது எவ்வளோ கன்சம்ஷன் கொடுத்து இருக்கு. இது சிலிண்டர் 40 நாள் வரும், 45 நாள் வரும். So many factors. Generally ஃபேமிலிக்கு 4 பேருக்கு ஒரு சிலிண்டர் 45 நாள் வரும். நார்மல் எல்பிஜி ஒரு பிரத்யேக ஒரு சுபாவம் இல்லைன்னா ஸ்மெல்லு கிடைக்கும். ஒரிஜினல் நாங்கள் ரிஃபைனரில் ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணுவோம். அது போய் மர்காப்டர்னு பேர். சல்ஃபர் பேஸ்டு ஈக்கை மர்காப்டர். அது ஆட் பண்ணோம்னா லீக்காக உங்களுக்கு தெரியும். ஒரு ராட்டன் எக் ஸ்மெல். தட் இஸ் வை வி இன்டென்ஷனலி ஆட் mercaptan to LPG. Similarly for kerosene, for domestic and industrial, and for aircraft, we add colors. For domestic, we add blue color. For aircraft, we add yellow color. That is called kerosene used in aircraft. Aircraft use பண்ணுறதுனால பெட்ரோல் டீசல் இல்லை, கெரோசினம். அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த எல்பிஜி ஒரு பிரத்யேக சுபாவம் உண்டு. இந்த கேஸ் ஆகும்போது இந்த கேஸ் இஸ் ஹெவியர் தேன் ஏர். மேலே போகாது, கிளியராக இருக்கும். அப்போ கிச்சனில் எங்கேயாவது லோ ஸ்பாட் இருந்தால் அங்கே போய் உட்காந்துருக்கும்.
or if there is no ventilation. அதுதான் எப்போவுமே கிச்சனில் வென்டிலேஷன் வரும். சிலிண்டர் வெல் வென்டிலேட்டர் பிளேஸில் வைக்கலாம். சிலிண்டர் வர்த்திக்காக இருக்கும். சில பேர் படுத்து வைப்பான். சில பேர் சிலிண்டர் தீர்ந்து போச்சு போட்டு உருட்டியெல்லாம் பார்ப்பான். அதெல்லாம் பண்ணவே பார்த்தோம். இது மாதிரி ஃபேன் சிஸ்டத்துக்கு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் பெட்லேருந்து காலத்தில் போகலாம், எல்பிஜி ஸ்மெல் இருக்கு தெரியுது, மறந்து போயிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஒன்றும் பண்ணக்கூடாது. நேராக சுவிட்ச் ஆன் பண்ணுறதோ லைட்டோ ஃபேனோ ஃப்ரிட்ஜோ ஒன்றும் ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஒன்றுமே ஜஸ்ட் லீவ் இட். Just leave it. Don't create any additional operation. Generator தூத்துக்கும் டோரை கலந்து விடுவோம். ஒரு 15-20 மினிட் டோருக்கும் தண்ணி சரியாக போகும். அது மெதுவாக போகும். எல்பிஜி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் லிமிட் உண்டு. லோயர் எக்ஸ்ப்ளோஷன் லிமிட், ஹையர் எக்ஸ்ப்ளோஷன் லிமிட். 2% லோயர் எக்ஸ்ப்ளோஷன் லிமிட், 10% ஹையர் எக்ஸ்ப்ளோஷன் லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2% எல்பிஜியும் 98% ஏரும் மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மிக்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் ஸ்டவ். ஸோ இந்த 2 to 20% தான் the explosion will take place and flame will be there. About 2%, below 2% it is called lean mixer. Means fuel போகிறதுக்கு ஏர் ஜாஸ்தி எரியாது. அதே மாதிரி 10% மேலே போச்சுன்னா ஃபியூல் ஜாஸ்தி இருக்குது, ஏர் குறவாக இருக்குது, அப்போவும் கஷ்டம் எரியாது. அதனால் இது ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன், கெமிக்கல் ரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளோஷன் லிமிட் தான் எல்பிஜி ஆப்பரேட். இந்த இதில் ஒரு 10-20 டொமஸ்டிக் ஆக்சிடென்ட் அதை இன்வெஸ்டிகேட்டட் கம்பெனியில் போது வீட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். Ladies normally they wear silk sarees. Silk saree thing which is the original. Never ever you wear some cotton April. Cooking to போகும்போது ஏப்ரல் இல்லாமல் போகாது. Please, silk saree will add up your fire level. You have to be very careful. And silk sarees will just stick out your skin. The LPG மாத்திரம் தீர்ந்து போச்சு இல்லை ஏதாவது ஆச்சுன்னா ப்ளீஸ் கால் சம்படி. டோன்ட் டூ எனி ஆஃப் யுவர் ஆப்ரேஷன். பிகாஸ் சிறப்பு சொல்வார் லீக்காக இருக்க சார் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்ஷூர் that the main cylinder valve or the isolation valve is fully closed. அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. சின்ன ஸ்டவ் நீங்கள் அந்த நாம சரியாக விடாட்டா லீக் ஆகிட்டே இருக்கும். அது தெரியாது, ராத்திரி முழுக்க லீக் ஆகும். அதனால் பி கேர்ஃபுல் ஆஃப் தட். ஒரு சின்ன ஸ்பார்க் போடும். வைல் அந்த எக்ஸ்ப்ளோஷன் லிமிட் சொல்றதுக்கு ரீசன் 2% to 10%. A small leak of LPG mixed with air, and if it is in that explosion limit, if there is a source of spark, அதுதான் ஆன் பண்ணக்கூடாது, லைட் ஒன்று ஆன் பண்ணக்கூடாது, சோர்ஸ் ஆஃப் இக்னிஷன் கூடாது. ஜஸ்ட் லீவ் இட் வெல் வென்டிலேட்டட். உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் சொல்லுங்கள். சரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட்லி ரன்னிங். அண்ட் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 4 நாள் கரண்ட் போய் வருது. அப்போ ஓடி போய் நம்மளால அடக்கவும் முடியாது. ஃப்ரிட்ஜ் இஸ் எ க்ளோஸ் சர்க்யூட். இல்லை கரண்ட் போய் திருப்பி ஆன் ஆகுது. அது ஒன்றும் வர்த்திங் ஆகும். As long as the switch is not operated, the spark is generated from the switch, not on the system. Switch போடும்போது கேப் வாங்கும். காசு இல்லை பச்சுங்க. அதுதான் ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க் ஆகும் இந்த புயல் கேஸ் ஒன்றுமே பண்ணணும். ஜஸ்ட் லீவ். முடிஞ்சால் ரொம்ப நீட்டாக இருக்கு. ஈர துணியில் சிலிண்டர் கவர் பண்ணலாம். வெட் கிளாத், வெட் ஃபுட் மேட்ரஸோ பெட்ஷீட்ஸோ கவர் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம். காது கதவலாம். அவனுக்கு தெரியும். நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும்போது
கேஸ் எவ்வளோ நம்ம சிலிண்டரில் இருக்குன்னு ஈர துணியை போட்டு ஃபைண்ட் அவுட் ட்ரைனாக்கா அது வேக்கண்ட் ஆகுது எப்படியா இருக்குது அதுதான் that's one way because LPG cylinder full item இருக்கும். We will feel only 40 to 50% liquid. Balance is vapor space. Vapor space இல்லாமல் அந்த ஃபுல்லாக வெக்கையும் மட்டும் ஆனால் அது கொஞ்சம் தான் வரும். அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டும் that's why 14 kg 28 லிட்டர் liquid liquid. கரெக்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங்காக இல்லையா அது ஒரு one way of testing. இது கரெக்ட் தானே ஆமாம் ட்ரை ஆகும். இல்லை இப்போ இந்தியனில் வந்து புதுசாக that sometimes it does not sit properly. அது உள்ள பால் ரப்பர் இதுவும் இருக்கும். ஒரு கிரிக்கெட் சவுண்ட் வரும். அது சில சமயம் இந்த வேலைகள் பண்ணிச்சு. That's why you please get it done with a mechanic. You will do it operation. அந்த கேஸ்கெட் சரியா இருக்கா ஓலி அது black color ஓலி அது gasket இன்னொரு சோர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஃபேர் நம்ம எல்லாம் டேக் கேர் பண்ண வேண்டியது இல்லை சின்ன ஆடியன்ஸ் என்னன்னாக்கா சில சமயம் நம்ம வந்து லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணாமல் மெத்த மேலே வச்சுட்டு இன்னொரு ரூம்லேயே படுத்துட்டுருவோம். அது ரொம்ப டேஞ்சர் அது. ஏன்னா வந்து ஹீட் ஆகும் ராத்திரி ஃபுல்லாக அந்த ஃபேனும் கொஞ்சம் அடைச்சிடும். ஏதாவது லேப்டாப் கூல் பண்ணுறதுக்கு அடியில் ஃபேன் இருக்குது, அது கீழே ஓட்டை இல்லாமல் அது வழியாக தான் ஃபேன் வந்து காற்று வெளியில் வரும். நம்ம மெத்த மேலே வச்சுட்டோம்னாக்கா அது அடைச்சிடும் அந்த ஓட்டை. அதனால் வந்து ரொம்ப ஹீட்டாகி மெத்த தீ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது அனதர் டைப் ஆஃப் ஃபயர் விச் ஐ மீன் நார்மலாக நம்ம நினைக்க மாட்டோம் எல்பிஜி தான் தீ பிடிக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் இது அனதர் ஈவன் சார்ஜ் இல்ல ஃபோன் கூட சார்ஜ் பண்ணும்போது பெட் மேல வைக்க கூடாது. ஃபோனை வந்து பெட் மேலே வைக்கக்கூடாதுல்ல சார்ஜ் ஓகேங்க, சார் வந்து நல்லா தெளிவாக சொன்னாருங்க. கேஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து சேஃபாக இருக்கணுன்றது வந்து சார் நல்லா கிளியராக சொன்னாருங்க. சிலிண்டருக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குங்க. ஒவ்வொரு சிலிண்டர் வந்து புதுசாக வரும்போது அதுக்கு 10 years வாரண்டி அந்த பாடி. 10 yearsக்கு அப்புறம் வந்துட்டு அது காலிபிரேஷன் பண்ணுவாங்க. காலிபிரேஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பெயிண்ட் எல்லாம் சுரண்டிட்டு வால்வு மாற்றிட்டு எல்லாம் பண்ணி பாடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அது வந்து ரீசைக்கிளிங் வந்தாச்சுன்னா 5 years again 5 years. சரிங்களா, எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குதுங்க. சரிங்களா, நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சப்போஸ் உங்கள் ரூமில் கேஸ் வந்துட்டு லீக் ஆகுதுனாக்கா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன பண்ணணும், டோரையோ விண்டோவையோ ஓப்பன் பண்ணுங்க. போன உடனே நீங்கள் வந்து பேனிக் ஆகக்கூடாது, பயப்படவே கூடாதுங்க. நார்மல் கேஸ் தான், ஒன்றும் ஆகாதுங்க. அது போன உடனே விண்டோ ஓப்பன் பண்ணுங்க, டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணுங்க, வந்து வெளியே வந்துடுங்க. அப்புறம் ஸ்மெல்லு நான் இருக்க அப்படியே குறைஞ்சிருங்க. அப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து ரெகுலேட்டர் வந்து ஆன் பண்ணுங்க, கீழே இருக்கிற ரெகுலேட்டர் ஆன் பண்ணுங்க. அப்படியே லீக் ஆகுதுனாக்கா உடனே வந்துட்டு நீங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணாதீங்க, டெக்னீஷியனை கூப்பிடுங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ தெரியாது, அவ்வளோ சக்தி இல்லை நமக்கு. சிலிண்டர் வெளியேற்றுற அளவுக்கு சக்தி கிடையாது நமக்கு. உடனே டெக்னீஷியனை கூப்பிடுங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க. அப்படி நீங்கள் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அண்ணாக்க போயிட்டு ரெகுலேட்டர் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு லீக் ஆகுதான்னு பாருங்கள். லீக் ஆகுதுனாக்கா என்ன பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இக்னிஷன் கொடுக்கலாம். இதில் பேனிக் ஆகக்கூடாதுங்க, அதுதான் மெயின். ஏதாவது ஒரு சின்ன ஒரு தீ பிடிச்சிச்சுனாக்கா ஃபஸ்ட் நம்ம பயப்படக்கூடாது. பயந்தோம்னாவே நம்ம அதை வந்து எதிர்க்க முடியாது, எதிர்த்து போராட முடியாது. தட்ஸ் ஆல். ஓகே, பாதுகாப்புனா என்னங்க, ஒரு நபரையோ இல்லை பொருளையோ இல்லை ஒரு சமூகத்தையோ நம்ம வந்துட்டு அச்சத்தில் இருந்து அது ஒரு பயம் வந்துடுதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பயம் வந்துடுது. நம்ம அந்த அச்சத்தில் இருந்து சுமூக நிலைக்கு கொண்டு வரதாங்க பாதுகாப்பு. பயப்படக்கூடாதுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கலாம், சரிங்களா, பக்கத்தில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். இப்போ பேஸ் 5 இருக்கிறீங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க, எந்த லெவலில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அதை பற்றி எதனா 2-3 வார்த்தை சொல்ல முடியுங்களா? வீட்டுக்குள்ள வரவங்களை வந்து பார்த்து வந்து செக் பண்ணி இருக்கிறாங்க, அது பெரிய பாதுகாப்பு. ஓகே, தேங்க்யூ மேடம். இங்கே எல்லா காலநிலையும் வந்து ஃபயர் ஹோசஸ் இருக்கு, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஃபயர் டிடெக்டர்ஸ் இருக்குது, ஹார்மல் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு எமர்ஜென்சி மட்டும் எல்லா பிளாட்லையும் வச்சுருக்காங்க. பேனிக் அலாரம் இருக்கு. இதெல்லாம் ஒன்லி ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே, நல்லபடி பண்ணுறாங்களா எங்கள் பாதுகாவலர்கள்? பண்ணுறாங்களா? ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். ஆராய்ச்சிக்கு சொல்லுங்கள், இல்லை நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு இருக்கிறேங்க எனக்கு சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா, திடீர்னு நைட்டில் யாருக்காவது வந்து உடம்புக்கு முடியலனாக்கா பேனிக் அலாரம் வந்துட்டு கம்பல்சரி ப்ரெஸ் பண்ணுறாங்க.
வந்து அங்க அட்டென்ட் பண்றாங்களா? செக்யூரிட்டிஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்களா சார்? அட்டென்ட் பண்றாங்களா மேடம்? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரது. ஃபர்ஸ்ட் வராங்க. தேங்க்யூ. ஓகே, இதை நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்கள் பண்றோம், பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாதுகாப்பு பத்தி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து தீயின் விதம். தீ எப்படியெல்லாம் பிடிக்கலாம், எத்தனை விதமா இருக்குது? 6 விதமான தீ இருக்குதுங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, இ அண்ட் எஃப். கிளாஸ் ஏன்னு சொல்லிச்சுனாக்கா வந்து சாலிட் மெட்டீரியல். நம்ம கிட்ட இருக்கும் உட்டன் இருக்கலாம், பேப்பர் பண்டல் இருக்கலாம், துணி பண்டல் இருக்கலாம். நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா வந்துட்டு நம்ம நைட்ல சார்ஜ் போட்டு அப்படியே தூங்கிடுறோம், அசந்து தூங்கிடுறோம். அந்த செல்லு வந்துட்டு மெத்தையை தீ பிடிச்சி எரிய வைக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் இப்படிலாம் தீ பிடிச்சாச்சுன்னா அது சாலிட் மெட்டீரியலுங்க. சரிங்களா? கிளாஸ் பி லிக்விடுங்க. பி கிளாஸ் ஃபயர்னாக்க வந்துட்டு நமக்கிட்ட இருக்க பெட்ரோல், டீசல், ஆயில்ஸ் இதெல்லாம் தீ பிடிச்சிச்சுன்னா பி கிளாஸ் ஃபயர். சி கிளாஸ் ஃபயர்னாக்க வந்து கேஸ்ல வந்து தீ பிடிச்சா சி கிளாஸ் ஃபயர். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எது எப்படிலாம் எரியுதுன்னா எந்தெந்த கிளாஸ்ன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த நம்ம சிலிண்டர் நம்ம வந்துட்டு தீ அணைப்பான யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் சி வரையும் பார்த்துக்கணும். டினாக்க வந்து மெட்டல் ஃபயர்ல வந்துட்டு பெரிய இந்த இதெல்லாம் ஷாப்டெல்லாம் உண்டாக்குறாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல தீ பிடிச்சாச்சுன்னா அது மெட்டல் ஃபயருங்க. சரிங்களா? அலுமினியம், மெக்னீசியம், அப்புறம் வந்து டைட்டானியம், சோடியம் இதெல்லாம் தீப்பிடிச்சு எரியுங்க. இது வந்து கிளாஸ் டி. அது இல்லாம கிளாஸ் ஈனா ஒன்லி எலக்ட்ரிக் ஃபயர். எலக்ட்ரிக் லைன்ல வந்துட்டு ஏதாவது தீ பிடிச்சிருச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் எரிஞ்சிட்டு இருக்குது, அப்போ வந்துட்டு அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் வந்து கிளாஸ் ஈன்னு சொல்லலாம். கிளாஸ் எஃப்னா வந்துட்டு நம்ம குக் பண்றோம் இல்லைங்களா? இப்போ கமர்ஷியல் லொகேஷன்லாம் வந்துட்டு எதையா வந்து டீப் ஃப்ரை பண்றோம், அந்த இடத்துல வந்து தீ பிடிச்சாச்சுன்னா கிளாஸ் எஃப். சரிங்களா? இது வந்துட்டு கிளாஸ் ஆஃப் ஃபயர் வந்து 6 விதமா இருக்குதுங்க. அது இல்லாம வந்து நம்ம வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எத்தனை விதம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சரிங்களா? எக்ஸ்டிங்யூஷர் கண்ணாடியில் இருக்கா? ஃபயர் ஹைட்ரண்ட் கிடையாது இல்ல? என்ன ஹைட்ரண்ட்? ஹைட்ரண்ட்ங்களா? இருக்கு சார். ஹைட்ரண்ட் வந்து இருக்குது. பார்த்தது இல்ல. ஹைட்ரண்ட் வந்துட்டு என்னன்னாக்க கிளப் ஹவுஸ் இருக்கு. கிளப் ஹவுஸ்ல வந்து ஃபயர் ஹைட்ரண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கு சார். டேங்க் மேல இருக்குங்களா? அதுல தான் வந்து கனெக்ட் அதிக பிரஷர் போடுமா? பிரஷர் 8 kg வராது மேல. 8 kg வராது. அதான் பம்ப் கார்ல இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஃபயர் பம்ப் எதுவும் நான் பார்த்தது இல்ல. ஃபயர் ஹோஸ், நாசல் பார்த்துட்டு மாட்டீங்க இல்லைங்களா? ஹோஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா வந்துட்டு இதுலயும் இருக்கு சார். நம்ம வந்து இல்லைங்களா? பட் வந்து கிராவிட்டில ஹோஸ் வந்து மினிமம் 8 kg பிரஷர் வேணுங்க. அப்படி இருந்தாதான் வந்து அது மினிமம் 15-20 மீட்டர் டிராவல் பண்ண முடியும். அந்த ஃபயர் இது இருக்கு இல்லைங்களா? நாசல் இருக்கு இல்லைங்களா? நாசல் ஃபிட் பண்ணி வச்சுனாக்க 15 இல்லை 20 மீட்டர் டிராவல் பண்ணுங்க. இப்போ டேங்க் மேலே இருக்கிறதுனால ஒரு ஹோஸ் வருதுங்க சார். சென்ட்ரல் கிச்சன் இருக்கு இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கு சென்ட்ரல் கிச்சன். அங்கே இருக்குதுங்க. ஹைட்ரண்ட் இருக்குதுங்க, ஃபயர் ஹோஸ் இருக்குது, நாசல் இருக்குது, ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குதுங்க. எல்லாம் கோர்ஸாக வருதுங்க. தண்ணி வருதுங்க சார். வருது டேங்க் மேலே கிராவிட்டிலே வருது. வாட்டர் டைப் இருக்கு இல்லைங்களா? அது வந்துட்டு இந்த வுட்டு, துணி, அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி ஆடு மெட்டீரியல் இருக்குங்களா? அதுக்கெல்லாம் வந்து வாட்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணி அதை அணைக்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் வாட்டரை வந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுங்க. எலக்ட்ரிக் லைனில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது யூஸ் இது லிக்விட் ஃபயர்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளோட் ஆகும். ஆமாம். ஃபயர் ஜாஸ்தி ஆகும். ஆமாம். அது இல்லாமல் வந்துட்டு இப்போ டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க. பெரிய கடாயை வச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணிருக்கிறாங்க. எண்ணெயெல்லாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல நம்ம தண்ணி கொண்டு ஊற்றணும்னாக்க அது அதிகமாகும். ஆமாம். அந்த இடத்துலையும் பண்ணக்கூடாது வாட்டர். அதனால வந்துட்டு அந்த வாட்டரை வந்து முதல்ல பான் பண்றாங்க, நிறுத்துறாங்க. ஏன்னா வந்து திடீர்னு தேவைப்படாத இடத்துல வந்து தண்ணி எடுத்து இது பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து ஸ்டாப் பண்ற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து ஃபார்ம் டைப் ஃபயர் சிலிண்டர் வந்து எங்கன்னாக்க நம்ம ஜென்செட் எல்லாம் இருக்குங்க சார். ஜென்செட்டில் வந்து என்னன்னாக்க ஜென்செட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓடிட்டு என்ன பண்ணா கிரீஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கும். கிளியர் கிரீஸு, என்ஜின் ஆயில் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துல தீ பிடிச்சாச்சுன்னா நம்ம ஃபார்ம் டைப்பாக யூஸ் பண்ணியாச்சுன்னா உடனே வந்து ஆஃப் ஆகிடும். வாட்டர் பார்த்தோம், ஃபார்ம் பார்த்தோம். அடுத்து வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர், டிசிபின்னு சொல்லுவோம் சார். அது இதுதாங்க சார் ட்ரை கெமிக்கல் பவுடர். இது வந்து ஏபிசி 3 விதமா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி தனித்தனியா இருக்கும். ஸோ ஃபார்ம் டைப் தனியா இருக்கும், சோடா டைப் தனியா இருக்கும். இப்போ எல்லாம் வந்து மல்டி பிளஸ்ல வந்து மல்டில கொண்டு வந்துட்டாங்க. 3 வந்து நம்ம ஏபிசி 3 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை கெமிக்கல் பவுடர் இது 4.5 kg சார். இது ரொம்ப லைட் வெயிட்.
எல்லாருமே மேடம் எடுத்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து 9 kg 10 kg தான் இருந்தது. அது வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும், தூக்க முடியாது, எடுத்துட்டு ஓட முடியாது. இதுனா 4.5 kg ஈஸியாக எடுத்து நம்ம அழகாக ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். ஸ்மால் ஃபயர் இருக்கா? ஸ்மால் ஃபயர் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டிங் சார் இது. நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு சொல்லுவோம் சார். இது வந்து ஒன்லி மெயினாக எலக்ட்ரிக் ஃபயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்லைனாக்கா வந்து ஏபிசிக்கும் யூஸ் பண்ணலாம், ஏபிசிக்கும் யூஸ் பண்ணலாம். பட் எஸ்பெஷலி என்னன்னாக்கா CO2 கார்பன் டை ஆக்சைடு எலக்ட்ரிக் லைனுக்கு. எலக்ட்ரிக் லைன் வந்துட்டு எப்போ எலக்ட்ரிக் லைனில் தீ பிடிச்சாலையும் நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா கரண்ட் ஆஃப் பண்ணணும், சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க, மெயின் ஆஃப் பண்ணணும். நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுவிட்சை தான் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிலிண்டரை எடுக்கணும் போயிட்டு. CO2 பாத்துங்க. அப்புறம் வந்து வெட் கெமிக்கல் டைப். வெட் கெமிக்கல் டைப் என்னன்னாக்கா வந்துட்டு இந்த குக்கிங் ஆயில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். குக்கிங் ஆயில் பண்ணும்போது தீ பிடிச்சிச்சுனாக்கா வெட் கெமிக்கல் ஃபயர் சிலிண்டர் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 விதமானது வந்துட்டு நமக்கு டெய்லி ரொட்டேஷன்ல வந்துட்டு தேவைப்படுறது. அந்த 5 விதமான சிலிண்டர் யூஸ் பண்ணலாம் நம்ம. சரிங்களா, நெக்ஸ்ட் சொல்றாங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்ம குக் பண்ணும்போது வந்துட்டு செல்போன் யூஸ் பண்ணாத இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தூரம் போய் பண்ணலாம். ஏன்னா அந்த வேவ்ஸ் வந்துட்டு சம்டைம் என்ன ஆகுதுனாக்க தீ பிடிக்க சான்ஸ் இருக்குதுங்க. நிறைய நம்ம தான் யூடியூப்லாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அதனால வந்து தூரம் போயிட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். மேடம் இந்த சேண்ட் எதுக்காக போடுறதுனாக்க தீ பிடிக்கிறதுக்கு வந்து 3 பொருள் வேணுங்க. ஒன்று வந்து ஈட்டு, ரெண்டாவது வந்துட்டு எரிபொருள்னா ஃபியூல், ஆக்சிஜன். இது 3 இருந்தாதாங்க ஒரு இடத்துல தீ பிடிக்குங்க. இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ எப்படி ஆஃப் ஆகுது, எப்படி வந்து கட் ஆகுதுனாக்க நம்ம வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து நம்ம அந்த இடத்துல வந்து கோர்ஸா அடிக்கிறோம். கோர்ஸா யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஆக்சிஜனை கட் பண்றோம். ஆக்சிஜனை கட் பண்ணும்போது வந்துட்டு தீ மொள்ள குறைஞ்சிருக்கு. ஒண்ணு இல்ல எரிஞ்சிட்டு இருக்கு, நிறைய பொருள் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளை ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது, நான் போய் பொருளை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடாதுங்க. அது அந்த பொருளை எடுக்கிறத விட நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்து கட்டப் பண்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அந்த இது ஆக்சிஜன் போகாம இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம தண்ணி வந்துட்டு ஊத்துறோம். எடுத்து தண்ணி ஊத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிஜன் பாஸ் ஆகுறது கட் ஆகுதுங்க. அதே மாதிரி மணலுங்க, மணலும் வந்துட்டு என்ன பண்றோம், நம்ம எடுத்து வீசும் போது என்னன்னாக்க அந்த இடத்துல ஆக்சிஜன் போறதை கட் பண்ணுதுங்க. அதனால தீ அணையுதுங்க. சரிங்களா? ஆமா இருக்குங்க, நிறைய இடத்துல வச்சிருக்கிறோம் நாங்க. மணல் பேக்கெட் எல்லாம் வச்சிருக்கோம் சார், தண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் எப்படி யூஸ் பண்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாம ஒரு பொருளை நம்ம வந்து தொடக்கூடாது. தொடர்றதுக்கு முன்னாடி வந்து பார்க்கணும் எப்படி யூஸ் பண்றது, எப்படி மெத்தட்னு பார்க்கணும். பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம பயந்தோம்னாவே முடிஞ்சிருக்காரு. சரிங்களா? எப்போ நீங்க சிலிண்டர் எடுக்கிறீங்களோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டர் வச்சிருக்கிறாங்க இதுல. சரிங்களா? இந்த இதுல வந்து பிரஷர் கேஜ்ல வந்து என்னன்னாக்க லெஃப்ட் சைடு வந்து ரெட், ரைட் சைடு ஃபுல்லா ரைட் சைடுல வந்து ரெட் தாங்க. சரிங்களா? சென்ட்ரல் மட்டும் தான் கிரீன் இருக்கும். கிரீன்ல வந்து அந்த நீடில் இருந்தாச்சுனாக்கா வந்து பிரஷர் கரெக்டா இருக்குது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னு வச்சுங்க அந்த நீடில், அப்போ வந்து பிரஷர் லோ ஆயிடுச்சுங்க, யூஸ் பண்ண கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கரெக்டான இடத்துக்கு அது போக டிராவல் பண்ணாதுங்க, நமக்கு டைம் வேஸ்ட் தான். அதே ரைட் சைடு போயிடுச்சு நீடில்னாக்கா வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி பிரஷர் வந்து அதிகமாயிடுச்சு, அதனால தான் வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது காமிக்குதுங்க. எப்போ நீங்க சிலிண்டர் எடுக்கிறீங்க, தீ அணைப்பான எடுக்கிறீங்களோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்கணும். இதை இந்த மீட்டரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பார்த்தா நல்லா கிரீன்ல வந்துட்டு நீடில் இருக்குதுங்க. அடுத்து என்ன பண்ணணும், நீங்க எந்த இடத்துல தீ பிடிச்சாலையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்க தீ 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 ஃபயர் ஃபயர் ஃபயர்னு சொல்லணும்.
ஏன் சொல்லணும்னாக்க நம்ம சொல்லியாச்சுனாக்க தெரிஞ்சவங்க அங்கே இருப்பாங்க, தெரியாதவங்க வயசானவங்க கொஞ்சம் நகர்ந்து போயிடுவாங்க, பக்கமாக போயிடுவாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணுறோம். நமக்கு மெயின் என்ன? உயிர் தாங்க. கேஷுவாலிட்டியே இல்லாமல் வைக்கணும். நம்ம பாதுகாப்புனா என்ன? கேஷுவாலிட்டி இல்லாமல் இருக்கணும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. அந்த பாதுகாப்பு பண்ணும்போது யார் வந்துட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் ஒரு தீயை பார்த்துட்டாங்களோ, தீன்னு சொல்லியாச்சாக்க 4 பேருக்கு தெரியும், அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்லையா அவங்க வந்து தூரம் போயிடலாம். அதனால் ஃபயர்னு சொல்லணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஷவுட்டிங். இப்போ இந்த ஃபயர் கிளாஸை பிரேக் பண்ணால் செக்யூரிட்டி போகணும். எந்த ஃபயர் கிளாஸ் இருக்குல்ல, ஆமாங்க சார், அதை பிரேக் பண்ண வச்சுக்கணும், அலார்ம் செக்யூரிட்டி போகணும். எந்த லிஃப்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு ரெட் கலர்ல வந்துட்டு ரவுண்ட் போட்டுட்டு கண்ணாடி வச்சு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குங்க. அது எதுக்காகனாக்க தெரியுங்க, நான் சொல்லுங்க. அது எதுக்காகனாக்க சார் நம்மளுக்கு 5 மாடி 4 மாடி இருக்குங்க. சப்போஸ் 3வது மாடி 4வது மாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு விபத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க வந்து அந்த 4 வீட்லயும் வந்துட்டு 20 பேர் 15 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு விபத்துனா என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது ஸ்டெப்பை யூஸ் பண்ணுவாங்களா? யாராச்சும் பண்ண மாட்டாங்க. லிஃப்ட்டில் சீக்கிரம் போயிடலாம் தான் நினைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னாக்க யாராவது தெரிஞ்சவங்க கீழே போயிட்டு அந்த கிளாஸை ப்ரோக் பண்ணணும், உடைக்கணுங்க. உடைச்சி அந்த சுவிட்சை டவுன் பண்ணிட்டீங்கன்னாக்க லிஃப்ட் மேலேருந்து கீழே வந்துடுங்க, வந்து ஆஃப் ஆகிடும். அவ்வளவுதானா? மற்ற அலார்ம்லாம் அலார்ம் எப்படி தெரியும்? இப்போ ஃபயர் வந்துருக்குன்னு எப்படி தெரியும்? அதுக்குள்ள ஒரு அலாரம் பட்டன் சார், மணி மாதிரி போட்டுருக்கீங்களா? நீங்க அதை பிரஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அங்கே போகும். அதான் கேட்டாங்க, ப்ரெஸ் பண்ணோம். பிரஸ் பண்ணியாச்சுன்னா அங்கே போகும். லிஃப்ட் உள்ள வந்து அலாரம் இருக்குங்க, பெல் போட்டுருப்பாங்க, அதை நீங்க பிரஸ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி சமயத்துல இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் ஒழுங்கா வரும். சார் அந்த மாதிரி நேரம் நம்ம லிஃப்ட் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்க சார். ஏன்னாக்க திடீர்னு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இன்சிடென்ட் ஆகி போச்சு. அப்போ என்னன்னாக்க நான் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம், உடனே போய் வந்து பவர் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ லிஃப்ட் சென்டர்லேயே நின்றுடும். சரிங்களா? அது இல்லாமல் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. இதில் இருக்கிறவங்ககிட்டே ஒரு பிரச்சனை வந்துடுங்க. ஏன்னா அது பக்கத்தில் இருந்து அது எரிஞ்சு அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட் ஆகி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த லிஃப்ட்டை கீழே கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்துட்டா அதில் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் வந்துட்டு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், சேதாரமாகாமல் இருக்கும். தட்ஸ் ஆல். இதாங்க சார். சின்ன ஒரு தீ பார்த்துட்டோம், ஒரு பேப்பர் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே நான் என்ன பண்ணுவேன், ஃபயர் தீன்னு சொல்கிறேன். சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஓப்பன் பிளேஸ் இருந்தாச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், விண்ட் டைரக்ஷன் பார்க்கணும். ஓப்பன் பிளேஸ்ல விண்ட் டைரக்ஷன் எது பார்க்கணும்? இல்லைங்க சார், இல்லைங்க மேடம். பாருங்க, இப்போ தீ இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்குது, காத்து இந்த திசையில் அடிச்சிட்டு இருக்குதுங்க. நான் என்ன பண்ணுவேன்னாக்கா எதிர் திசையில நான் வந்து அந்த தீ அணைக்க முற்பட்டோம்னாக்க அந்த தீ எம்எல்ஏ தான் பரவுங்க, எம்எல்ஏ தான் பரவும். அதனால நம்ம என்ன பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல வந்துட்டு காத்து அடிச்சிட்டு இருக்கோம் அந்த டைரக்ஷன்ல இருந்து நம்ம வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து தீ அடிக்குதோ அந்த டைரக்ஷன்ல இருந்தா நம்ம பண்ணணுங்க. ஆப்போசிட்ல இருந்து நிக்கவே கூடாதுங்க. ஆப்போசிட்ல நின்னாக்க நாம சேதாரம் ஆயிடும். ஆமா ஆமா. இப்ப தீ வந்து எரிஞ்சு அந்த பக்கம் போயிட்டு இருக்குது, அந்த ஃப்ளேம் அந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னா நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். சரிங்க? ஆமா, எதிர் திசையில வந்து பார்க்கக்கூடாதுங்க. சரிங்களா? பார்த்துட்டேன். ஓப்பன் பிளேஸ்ல வந்து தீ பிடிச்சிருச்சு, ஃபயர்னு சொன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு போனேன். எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்குங்க சார். கொஞ்சம் இப்போ மைக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க சார். சரிங்களா? இந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. நான் பார்த்துட்டேன், தீயை பார்த்துட்டேன். அந்த இடத்துல தீ இருக்குது. ஃபயர் வச்சுட்டேன், கீழே வச்சுட்டேன். விண்ட் டைரக்ஷன் பார்த்துட்டேன். பார்த்தா என்ன பண்ணேன்னா விண்ட் டைரக்ஷன் என் இடத்துல இருந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இருக்கிற பொசிஷன் கரெக்ட் தான். சரிங்களா? உடைக்கலாம், இதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. புல். சரிங்களா? அது இல்லாமல் வந்துட்டு இந்த பின்னு எடுக்கணுங்க. பின்னு எடுக்கும்போது என்ன பண்ண, லேசாக அமைச்சிட்டு இந்த பின்னு உருவணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டேகை வந்துட்டு உடைச்சிட்டேன், இழுத்தா வந்துடுங்க. அது இல்லாமல் வந்து இந்த பின் சேஃப்டி பின்னுங்க. இது இந்த சேஃப்டி பின் எதுக்குனாக்கா வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சுனாக்கா இதில் வந்துடும். அதனால தான் சேஃப்டி பின் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஆன உடனே அப்புறம் அந்த ஓசை எடுக்கிற வெளியே
அந்த ஓஸை எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் நான். ஏன்னாக்கா ஒரே இடத்துல வச்சுக்கிறோம், கூடு எதாவது கட்டிருக்கலாம், பூச்சி புழு இருக்கலாம், மண்ணு கூடு இருக்கலாம். அதனால் அப்போ என்ன ஆகும்னாக்கா நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே இதில் ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி என்ன பண்ணணும், வெளியே போக முடியாதுங்க. அது ரிட்டர்ன் வரும், பஸ்ட் ஆகும். அதனால் அந்த ஒரு இதை வந்துட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ஓஸை பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுறேன் நான், சரிங்களா, இதை நல்லா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டேபிளாக பிடிச்சிக்கணும். முன்னாடி பிடிக்கணும். நம்ம பிடிக்காம அப்படியே அடிச்சதுனால டக்குன்னு நம்ம மண்டைக்கு அடிச்சுக்கணும். ஆமாம், ஏன்னா ஃபோர்ஸாக வருது இல்லைங்களா, நல்லா ப்ரெஷராக வருது. அதனால நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணாமல் போதுங்க, வெளியே வந்துடும், பவுடர் வெளியே வரும். இதில் வந்துட்டு ட்ரை கெமிக்கல் பவுடர் இருக்குது. அது இல்லாமல் CO2 கேட்ரேஜ் வந்து ஒரு 200 கிராம் கேட்ரேஜில் 100 கிராம் வந்துட்டு CO2 இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு இல்லைங்களா, அது நிறச்சி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, CO2 லிக்விட், அது என்ன வந்துட்டு அந்த பவுடரில் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி வந்து ஃபோர்ஸாக வெளியே வர்றதுக்கு உபயோகப்படுத்துதுங்க. வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான் இருக்கு. சார் செக் பண்ணுறேங்க சார். இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட் போயிடுச்சு, அந்த நீடில் வந்து கீழே போயிடுச்சு. எக்ஸ்பைரி டேட் மட்டும் செக் பண்ண மாட்டோம், ப்ளஸ் அந்த நீடிலையும் செக் பண்ணுவோம். நீடில் சார் சொன்ன மாதிரி அன்னிவன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிலிண்டர் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் சார். சேஞ்ச் பண்ணி ரீஃபில் பண்ணுறேன் சார். யூஸ் பண்ணலாம் இல்லையா, திஸ் ஸ்மால் ஃபயர் அதை யூஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் whether this cylinder has to be replaced or இந்த கீழெல்லாம் திருப்பி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகாதுங்க சார். இப்போ வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. காலி பண்ணலை தெரியாது, சீக்கிரம் அணைஞ்சிடுறது, அதில் கொஞ்சம் இருக்கும் இல்லையாது. ஆமாம், அதை நம்ம ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு நம்ம கீழே வச்சிடலாங்க சார். அப்போ அதில் வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, அதை காலி பண்ணிடணும். ஆனால் இந்த பாருங்கள், இந்த ABC டைப் வந்துட்டு ஃபுல்லாக காலி பண்ணணும். ட்ரை கெமிக்கல் ஏன்னா இந்த CO2 கேஸ் இருக்கு இல்லைன்னா பவுடரில் போய் மிக்ஸ் ஆகிட்டு அந்த இடத்துலயே வந்து அதை சுற்றிட்டு இருக்குங்க. சரிங்களா, அப்போ இது காலி பண்ணி வைக்கிறது தான் பெட்டர். அது இல்லாமல் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்துட்டு தேவைக்கிற அளவுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் மாரிங்க, தண்ணி குடித்தோம் மூடி வச்சுக்கிட்டோம், அதுமாரி ஃபயர் அணைஞ்சிருச்சு, இதனால டைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ABC வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதேமாரி வந்துட்டு CO2க்கு வந்துட்டு இந்த டேக் கிடையாதுங்க, பின்னு மட்டும் இருக்கும். இல்லை, சேஃப்டி பின் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு இந்த ஆன்டி கிளாக் வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆன்டி கிளாக் வாய்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பின்னை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த நாசல் வந்து நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கணும். இது ஒன்லி ட்ரை ரிஹர்சல் மட்டும்தான். இது ஓப்பன் கிரவுண்டில் போயிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரிங்களா, கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே கால் பக்கத்தில் இதை வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா நல்லா ஃபோர்ஸாக வரும் சார் இது. சரிங்களா, எலக்ட்ரிக் ஃபயரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் லைனில் எங்கே இருக்குதோ எது சிஸ்டம் எரியுது அந்தமாரி இடத்துல வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி அணைச்சிக்கலாம். இதுவும் எலக்ட்ரிக் ஃபயருக்கு யூஸ் பண்ணலாங்க சார். எனக்கு CO2 இல்லை, அதனால் நான் ஒன்றும் பண்ணலன்னு இருக்கக்கூடாது. இதுக்கு இதையும் வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபயரை அணைச்சோம்னாக்க நம்ம மறு யூஸு நார்மலாக இருந்தால் மறு தொடச்சி எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கும் அதுக்கும் இல்லை வித்தியாசம் அதுதாங்க சார். ஃபார்ம் டைப் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஜென்செட் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டைப். சரிங்களா சார், இதுதான் சார் ஃபயர் கிளாஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், அது இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சிங்க, மினிமம் 6 to 8 ஃபீட்டு கேப் கொடுக்கணும். நம்ம மினிமம் 6 to 8 ஃபீட்டு கேப் கொடுக்கணும். ஏன்னா பக்கத்தில் இங்கே தீ பிடிக்கணும், ஒரு இடத்துல நேராக ஆவேசமாக கிட்ட போயிடுவாங்க, போயிட்டு அழைப்பாங்க, அப்புறம் தீ நம்ம மேலே பரவும் இல்லையா. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சேஃப்டி முக்கியம். நாம் நல்லா இருந்தால் தான் எதிர்த்து நம்ம போராட முடியும். சரிங்களா, ஓகேங்க சார். வேறு யாருக்கும் இதெல்லாம் டவுட் இருக்குங்களா, ஏதாவது கேட்குங்க? நம்ம மேலே தீ பிடிச்சா ஓடக்கூடாது, கம்பளி சுற்றி. ஆமாம் இருக்குங்க சார், அதுவும் இருக்குங்க. இப்போ திடீர்னு நம்ம மேலே நம்ம தோல் இருக்குங்களா, உடனே தண்ணி ஊற்றினோம்னா கூல் ஆகிடும். உடம்பு கூல் ஆனோடனே அந்த கொப்பளம் வர்றதெல்லாம் நின்றுடும். தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு குழம்பு ஏதோ பிடிச்சிடுறோம், இல்லை தீ பட்டுருது, உடனே தண்ணி டேப் வருது இல்லைங்களா, அதை திறந்து விட்டுருணும். நம்ம விட்டுட்டு கூல் பண்ணிடணும். கூல் பண்ணியாச்சுனாக்கா அந்த கொப்பளமே வராதுங்க, கொப்பளமே வராதுங்க. அதுக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும். தீ வரும்னு. இன்னொன்று அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து எலக்ட்ரிக் அயன். எல்லாமே நம்ம மெத்தையில் வச்சு போடுவோம், மறந்து போய்டும், சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம். அப்படியே அந்த ஹாட் சர்ஃபேஸ் வந்து மெத்த மேலே வச்சுட்டு போயிட்டோம்னா அதுதான் வெரி வெரி கேட்டாஸ்ட்ரோஃபிக். அது
அது தீ பிடிச்சின்னா அதில் இந்த ஃபோம்லேருந்து வர ஸ்மோக் வந்து இட் இஸ் பாய்சனஸ். அது வேறு நம்ம உடனே அந்த இடத்த விட்டு போயிடும். சார் ஒரு கொஸ்டின் அபவுட் சிலிண்டர். இப்போ வருஷக்கணக்கில் நாங்கள் வந்து வெளியூர் அமெரிக்கா போகிறதா இருந்தால் 3 months or 6 months அந்த இதை எடுத்துகிட்டு மேலே அந்த போடுற அந்த இதை எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறோம். அது பரவாயில்லையா இல்லை வெளியில் கொண்டு வச்சுருக்கோம்? ஒன்றும் இல்லைங்க மேடம். மேடமுடைய கேள்வி ரொம்ப நல்ல கேள்விங்க. என்னன்னா, நான் வந்து வீட்டில் இருக்கிறேன், ஒரு 4 மாதம் 5 மாதம் வெளியூர் போகிறேன். நான் 6 மாதம் 1 year போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னாக்க, சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெகுலேட்டர் எடுக்கவே எடுத்துடுறோம். இருங்க மேடம், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பின்னாடி முடிஞ்சால் ரெகுலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேஃப்டி கேப்னு ஒன்று இருக்குங்க பிளாஸ்டிக் கலரில். அது வந்துட்டு லைட் லீக்கு கூட தடுக்கும். சேஃப்டி கேப் அவ்வளோ மாடிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. அதை முடிஞ்சால் நீங்கள் சேஃப்டி கேப் போட்டு வச்சுட்டு போயிடலாம். இல்லையா, நம்ம ரெகுலேட்டர் வந்து எல்லாராலையும் கழட்ட முடியாதுங்க. ஒரு சிலரால நல்லா அது ஃபோர்ஸ் கொடுத்தா தான் முடியும். அப்படி உங்களால் கழட்ட முடியலன்ற பட்சத்தில் வந்துட்டு ரெகுலேட்டரை வந்துட்டு ஆஃப் பண்ணாமல் போதும். இன்னும் ஆகாதுங்க, ஒரு பிரச்சனை வராதுங்க. இத்தனை வருஷமா ரெகுலேட்டர் எடுத்து பண்ணிட்டு தான் போகிறோம். அப்படி வச்சுட்டு போகலாமான்றது வெரி வெரி சேஃப். நீங்கள் சொல்கிறது வெரி வெரி சேஃப். ஏன்னா ரெகுலேட்டர் கழட்டியாச்சு, சேஃப்டி கேப்பை போட்டாச்சு, ரொம்ப நல்லது. சரிங்களா? முடியாத பட்சத்தில், ஏன்னா நம்ம வயசானவங்க இல்லைங்களா. நம்ம நார்மலாக அடிஷ்னலாக ஒரு நாப் வேறு கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ்ட்ரா நாப். நியர் த கிச்சன். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வால்வு Because என்னோட சாய்பாபா காலனியில் I have an apartment. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் he is a doctor and now he is a doctor. The earlier couple, they were old people. அவன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா வந்து she was using that heating belt, hip belt. அதை போட்டுட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை கழட்டிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டு அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. அந்த மாமி has got cancer. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாக்கா she comes back only in the evening. ஸோ 2 பேரும் போயிட்டு சாயங்காலம் பார்த்தா பட் I felt there was some smell. ஏதோ எரியற ஸ்மெல் வருதுன்னு தோண்டிட்டே இருந்தது. பட் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. நான் வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேட்டேன், ஏதாவது பேர்ன் பண்ணுறதான்னு கேட்டேன். அவரும் ஒன்றும் இல்லைன்ட்டு. சாயங்காலம் வந்து பார்த்தா அவள் பெட்டு பூரா அந்த ஃபோம் எல்லாம் பேர்ன் ஆகி எல்லாம் பண்ணி அப்புறம் they had to throw it out. But that smell remained for the next 3-4 days. போகவே அந்த ஸ்மெல் வந்து ஹீட் பேட். ஆமாம், ஹீட் பேட். அந்த ஹீட் பேட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணினா why I am saying this is heat pad யூஸ் பண்ணா we must make sure that it is removed. Yes, நல்ல கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க. யாராவது ஹீட் பேட் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க அது யூஸ் பண்ணலைன்னா உடனே ஆஃப் பண்ணி வச்சிருங்க, ரிமூவ் பண்ணி தனியாக வச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி தூங்குறது செல்ஃபோன் சார்ஜில் போடாத இருக்கிறது நல்லது. கரெக்ட். முழிச்சு நிற்கிறச்ச போட்டு இல்ல அதுல ஃபிக்ஸட் அந்த வால்வு அந்த ஹோஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம வந்து இந்த ஃபயர் ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, பெரிய ஃபயர் ஹோஸ் நம்ம எல்பிஜி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுல மட்டும் தான் நாசல் நாம போய் ஃபிட் பண்ணோம். இப்போ இங்க வந்து அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறது வந்து அந்த ஃபயர் கூடவே வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயோ செகண்ட் அப்ஸ்டர்லயோ எங்கேயோ அந்த ஃபயர் ஆயிடுச்சுனாக்க லிஃப்ட்டை எந்த விதத்தை கொண்டும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதில் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஃபயர் ஆகிட்டு இருக்குதுங்க. இதில் வந்தாக்க இதில் ஒரு பிரச்சனை வரும். அதனால லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பொறுமையாக நீங்கள் கீழே வந்து ஸ்டெப்ஸில் வரணும். அதுக்கு நான் அவசரப்பட்டு வந்தாச்சுன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அங்கேயும் வந்துட்டு நமக்கு வந்து இன்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே அந்த சந்திலையும் பாருங்க, அங்கே ஒரு கேப் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு கேப் இருக்கு பாருங்க. அவள் வர அவளை வேண்டாம். நான் கெரசின் ஆசனம் தான் கெரசின் ஆசனம் இந்த சைடு வருது. அவரால் அவர் அப்படி பண்றார். அனுப்பிச்சிருவேன். சரி, எல்லாரும்
வருது இல்லை ஃபஸ்ட்டு இங்கே அமைக்க வேண்டாம் செக் பண்ணிக்க அமைக்கிறாது ப்ரெஸ் பண்ணுங்க கீழே 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 பார்த்து ப்ரெஸ் நல்லா பண்ணீங்கன்னா குட் குட் யார் பண்றா என்ன எரியுதுமா அப்பா